அலகு 8 இறகு யாருடையது? கயல் ஒரு இறகினை கையில் வைத்திருந்தாள். இறகினை கன்னத்தில் வைத்து எவ்வளவு மென்மையான இறகு என்று நினைத்தாள். அப்போது அவளின் செல்ல நாய்க்குட்டி அருகில் ஓடி வந்தது. மெதுவாக குரைத்து கொண்டே அவளை உரசியது. என்று சிரித்து கொண்டே நாய்க்குட்டியிடம் கேட்டாள். என்று நினைத்தது நாய்க்குட்டி. சட்டென்று இறகை அவளிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு ஓடியது. இதனை பார்த்ததும் கயலுக்கு ஒரே சிரிப்பு. நாய்க்குட்டி ஓடிய வழியில் என்று சொல்லிவிட்டு சிரித்தார். அப்பொழுது கூ கூ என்று இனிமையான குரல் கேட்டது. ஆம், நம் குயிலக்கா தான் அது. நாய்க்குட்டி குயிலக்காவிடம் ஓடியது. என்று கேட்டது. குயிலக்கா நாய்க்குட்டியிடம் சிறிது நேரம் விளையாட விரும்பியது. என்றது. அருகில் இருந்த செவந்திப்பூ சட்டென்று சிரித்து விட்டது. உடனே நாய்க்குட்டி, என்று சொல்லிவிட்டு மீண்டும் சிரித்தது. அருகே ஒரு பாட்டி கூழ் விற்று கொண்டிருந்தார். என்று கேட்டுவிட்டு பொக்கை வாய் தெரிய சிரித்தார். என்று கூறிவிட்டு அருகில் உள்ள காட்டிற்குள் ஓடியது. அங்கே குள்ளநரி வெள்ளரி சாப்பிட்டு கொண்டிருந்தது. நாய்க்குட்டி குள்ளநரியிடம் கேட்டது. என்று கூறியது குள்ளநரி. நீண்ட கழுத்தை கொண்டது, அகவல் ஒலி எழுப்புவது, அழகிய கொண்டை உடையது, நம் தேசிய பறவை அது, நடனமாடி மகிழ்வது நானே கண்டுபிடித்தேனே, நீண்ட தோகை கொண்ட மயில் அண்ணாதானே அது என்று சொல்லிவிட்டு தூரத்தில் தெரிந்த மயில் அண்ணாவை பார்த்து நாய்க்குட்டி சற்று நேரம் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்றது. மீண்டும் கயலை பார்க்க வீட்டிற்குள் ஓடியது. நாய்க்குட்டியை பார்த்ததும் கயல் அதை வாரி அணைத்து கொண்டாள். இறகு யாருடையது?